ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். இன்னைக்கான மாரல் ஸ்டோரி என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அவரோட குடும்பம் நல்ல வசதியான குடும்பம். அந்த வருஷத்தோட நியூ இயர் பார்ட்டிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கணும், நல்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் யோசிக்கிறாங்க. இப்ப இதுக்காக அவங்க நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு. நிறைய ட்ரெஸ், பார்ட்டிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்க வேண்டி இருக்கு. இதுக்காக அவங்க தன்னோட கார்ல ஏறி ஒரு மாலுக்கு போய் இறங்குறாங்க. அங்க அந்த பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாவே இருக்கு. மற்ற சின்ன சின்ன கடைகளை கம்பேர் பண்ணா அங்க அந்த ட்ரெஸ், மற்ற திங்ஸ் எல்லாத்தோட விலையும் அதிகமா தான் இருக்கு. ஆனாலும் அந்த பிக்ஸ்டு பிரைஸ கொடுத்து வாங்குறதுக்கு இவங்க தயங்கல. இவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு அங்க வாங்கினாதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப எல்லா பொருட்களும் வாங்கிட்டாங்க. அவங்க அந்த பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கும் போது மத்தியானம் ஆகிடுது. நல்ல வெயில் நேரம். இப்ப அவ்வளவு பொருட்களையும் தன்னோட கார்ல ஏத்திட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு போதுமான இடம் இல்ல. இப்ப ஒரு போர்ட்டரை தேடுறாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு வண்டியில ஏத்திட்டு வந்து தன்னோட வீட்டுல டெலிவரி பண்றதுக்கு. அந்த மத்தியான நேரத்துல எல்லா போர்ட்டர்ஸும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒரே ஒரு வயதான ஆள் மட்டும்தான் இருக்காரு. அவர்கிட்ட தன்னோட பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு வந்து தரத்துக்கு கேக்குறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனா அவர் 100 rupees கேக்குறாரு. இல்ல, முடியவே முடியாது, நாங்க 50 rupees தான் கொடுப்போம் அப்படின்னு அவர்கிட்ட அந்த ஒய்ஃப் வந்து பார்கெயின் பண்றாங்க. அவர் ஏற்கனவே வயதானவர். அவருக்கு உடம்பும் முடியல. பொறுமையாதான் கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுல தான் அவர் இருக்காரு. சரி, அவருக்கு வந்து அன்னைக்கு அவர் சாப்பிடவே இல்லை. இந்த ஒரு வேலையை செஞ்சாதான் தன்னால சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காரு அந்த போர்ட்டர். அதனால இவங்க சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. இப்ப இன்னும் ஒரு 1 hourல கொண்டு வந்து உங்களோட பொருள் எல்லாம் வீட்டுல கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அவர்கிட்ட அந்த பொருள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு ஒரு 50 ரூபாயையும் அந்த டெலிவரிக்கான அந்த சார்ஜஸையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க கார்ல ஏறி. வீட்டுக்கு வந்து வாங்கின பொருள் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1 மணி நேரம்ங்கிறது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த போர்ட்டர் வரல. இப்ப இவங்க அவரை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு வரக்கூடாது. அவர் வந்து ஒரு திருடன் நினைக்கிறேன். அவன் திருடிட்டு எங்க எடுத்துட்டு போனான்னு தெரியல, என்னோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இப்ப 2 மணி நேரம்ங்கிறது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் அவர் வரல. இப்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம போய் நேரா போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு. திரும்ப அந்த மாலு கிட்ட வந்து பக்கத்துல இருக்க அந்த நிறைய போர்ட்டர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு போறாங்க. வர வழியில ஒரு யங் போர்ட்டரை பாக்குறாங்க. அவர்கிட்ட இங்க ஒரு வயசான ஆளுகிட்ட நாங்க வந்து எங்களோட பொருட்களை கொடுத்துட்டு 50 ரூபாய் டெலிவரி சார்ஜஸும் கொடுத்து வீட்டு அட்ரஸையும் கொடுத்துட்டு கொண்டு வந்து பொருளை கொடுக்க சொல்லியிருந்தோம். அவர் வரல. எங்க போனாரு அந்த திருட்டு பையன்? என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போனான்னு தெரியலையே. இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த போர்ட்டர் கிட்டயே இவங்க திட்டுறாங்க. இப்ப அவரு அந்த யங் போர்ட்டர் சொல்றாரு, இருங்கம்மா, கத்தாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவரு உங்க வீட்டுக்கு பொருளை கொண்டுட்டு வரும்போது அவர் ஏற்கனவே வயதானவர். அவர் இன்னைக்கு காலைல இருந்து சாப்பிடவே இல்லை. அந்த பொருளை எடுத்துட்டு வரும்போது அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. மயங்கி விழுந்துட்டாரு. விழுந்த அந்த மயக்கத்திலையும் என்கிட்ட நீங்க கொடுத்த அந்த டெலிவரி சார்ஜஸையும் உங்க வீட்டு அட்ரஸையும் கொடுத்து இந்த பொருள் எல்லாம் உங்க வீட்டுல கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொன்னாரு. நான் இப்ப உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அந்த மயக்கம் போட்டவரு அப்படியே இறந்தும் போயிட்டாரு. அந்த மயக்க நிலையிலே இறந்து போயிட்டாரு. மத்த போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை தகனம் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதை கேட்டதும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்குமே எதுவும் பேச முடியல. ரொம்ப அமைதி ஆயிடுறாங்க. அவங்க கண்ணில இருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது. சோ இந்த கதையில இருந்து நமக்கு தெரியற மாரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில வேலை செய்யறவங்க நேர்மையா இருப்பாங்க, ஒரு சில வேலை செய்யறவங்க நேர்மையா இருக்க மாட்டாங்க. இப்படி எந்த கிளாசிபிகேஷனும் நேர்மைக்கு கிடையாது. ஒருத்தரோட தொழில், வருமானம், சோசியல் ஸ்டேட்டஸ் இதையெல்லாம் பார்க்காம எல்லாரையும் நம்ம மதிக்க கத்துக்கணும். ஆனஸ்டி ஹேஸ் நோ கிளாஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன்.
நாளைக்கு ஒரு நல்ல மாரல் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். இத மாதிரியான நல்ல மாரல் ஸ்டோரிகளை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.